Hello engineers, welcome back to my channel. So, பார்க்க போகிறது vector spaceல another one example. So, set of V of 2x2 matrix. Okay. So, with the real entries, 2x2 matrices with real entries. So, if addition defined, matrix additions, scalar matrix multiplications defined, matrix scalar multiplications. Okay. So, 2x2 matrix இருக்கு. ஸோ அதில் அடிஷன் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் எடுத்துக்கிறாங்க, மல்டிபிகேஷன் வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லணும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துக்கலாம். வாட் இஸ் த கிவன்? வி ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஏ பி சி டி. ஸோ இதில் ஏ பி சி டி so real numbers. Okay, so first matrix oda additions, normal matrix addition என்னது? ரெண்டு matrix எடுக்கணும். a1 b1 c1 d1 plus a2 b2 c2 d2. so normal matrix addition என்ன? corresponding element add பண்ணனும். a1 plus a2 b1 plus b2 C1 plus C2, D1 plus D2. So this is the matrix additions. Next is scalar multiplications. So alpha into A, B, C, D. So இதில் alpha உள்ள multiply பண்ணிங்க அப்படின்னா alpha A, alpha B, alpha C, alpha D. So this is scalar multiplications. So இது வந்து vector space இல்லையா நம்ம செக் பண்ணும். vector space எல்லாம் செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கிளியரா? ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ கிவன் எடுத்திருக்கேன். அனதர் திங்ஸ், நான் ஜென்ரல் டேர்மா ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர். ஒவ்வொரு டேர்மையும் நான் எடுக்காம காமனாக ஏபிசின்னு ஒரு 3 எலமெண்ட் எடுத்திருக்கேன். வெக்டர் ஸ்பேஸில் ரியல் நம்பர்ஸில் 2 ஸ்கேலர் எலமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? closure under addition. So condition என்ன? x, y belongs to v. ரெண்டு எலமெண்ட் வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கணும். அந்த ரெண்டு எலமெண்ட்டை அடிஷன் ப்ராப்பர்ட்டி பண்ணோம் அப்படின்னா அதுவும் வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கணும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே செக் பண்ணலாமா? இங்கே ரெண்டு எலமெண்ட் என்ன இருக்கு? ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் a1 b1 c1 d1 plus a2 b2 c2 d2. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா a1 plus a2 b1 plus b2 c1 plus c2 d1 plus d2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கம்பல்சரி வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, commutative of additions. So second property என்ன? commutative of additions. So condition என்ன? x, y belongs to b. வெக்டர் ஸ்பேஸ்ல ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம். x plus y-யும் y plus x-உம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்றேன்? a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்? எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணும். a1 b1 c1 d1 ப்ளஸ் a2 b2 c2 d2. ஸோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும்? a1 ப்ளஸ் a2 b1 ப்ளஸ் b2 c1 ப்ளஸ் c2 d1 ப்ளஸ் d2. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துப்போம்? a2 b2 c2 d2 plus a1 b1 c1 d1 எடுப்போம். ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா a2 plus a1 b2 plus b1 c2 plus c1 d2 plus d1. ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கு. இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? So next,
Third property, associative of additions. Associative of additions. So your rule என்ன? X, y, z belongs to V by x plus y plus z is equal to x y plus z. Okay. So இதை satisfy பண்ணும். So இங்க மூணு element ABC matrix இருக்கு. Same rule. First எடுத்தோன்னே left hand side எடுத்துக்காது. So left hand side என்ன பண்றேன்? A matrix plus B matrix plus C matrix. So A matrix என்ன? A1, B1, C1, D1. So plus A2, B2, C2, D2 plus A3, B3, C3, D3. Okay. So இதில் first A matrixையும் B matrixையும் add பண்ணும் first. So இப்போ இது ரெண்டையும் add பண்ணிங்க அப்படின்னா A1 plus A2, B1 plus B2, C1 plus C2, D1 plus D2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. A3, B3, C3, D3. So last again addition property. A1 plus A2 plus A3, B1 plus B2 plus B3, C1 plus C2 plus C3, D1 plus D2 plus D3. So this is the LHS. So next நம்ம find பண்ண போறது RHS. So RHS ஓட ரூல் என்ன? A plus B plus C. So B plus C first add பண்ணும். So first matrix எழுதிக்கலாம். A1, B1, C1, D1 plus A2, B2, C2, D2 plus A3, B3, C3, D3. So இங்கே B plus C matrix நம்ம add பண்ணணும். So first add பண்ண என்ன வரும்? A1, B1, C1, D1 plus A2 plus A3, B2 plus B3, C2 plus C3, D2 plus D3. Okay. So again இதை add பண்ணிங்க அப்படின்னா A1 plus A2 plus A3, B1 plus B2 plus B3, C1 plus C2 plus C3, D1 plus D2 plus D3. Okay. So RHSும் LHSும் ஈக்குவலா இருக்கு. இப்போ associative property satisfied. Okay. So next property additive identity. So rule என்ன? 0 belongs to V for all x belongs to V. எல்லா xக்கும் ஒரு ஐடென்டி எலிமெண்ட் வரும். x plus 0 is equal to x. ஓகேவா? ஸோ இங்கே மேட்ரிக்ஸ் அடிஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால நம்ம இங்கே 0 எலிமெண்ட்டை 0 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 0 equal to 0, 0, 0, 0. This is a V, this is a identity element. Okay, general additionனால direct identity element எடுத்துட்டேன். இப்போ இந்த identity element நார்மல் மேட்ரிக்ஸோட addition properties அடிச்சு பண்ணதா செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ A, B, C, D. Okay, plus identity element 0, 0, 0, 0. So ஒரு மேட்ரிக்ஸோட ஐடென்டி எலிமெண்ட் ஆட் பண்ணா சேம் மேட்ரிக்ஸ் வரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோமா? ஸோ A plus 0, B plus 0, C plus 0, D plus 0. ஸோ ஆட் பண்ணா வந்துடும் சேம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ 0 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து ஐடென்டி எலிமெண்ட்டாக வெரிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் additive inverse. Additive inverse. So இங்க என்ன பண்ணுவோம்? x, y belongs to V ன்னு எடுப்போம். So x plus y equal to 0. ஓகேவா?
ஸோ இங்கே கண்டிஷன் கொடுக்கல, டைரெக்டாக மேட்ரிக்ஸ் அடிஷன் கொடுத்துருக்கான். இப்போ ஒய்ன்றது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே கண்டிஷன் படி என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் ஏ ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும், ஏ பி சி டி. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்வர்ஸ் எலமெண்ட். ஓகேவா? திஸ் இஸ் இன்வர்ஸ். கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோமா? ரூல் என்ன, ஏவோட மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐடென்டி எலிமெண்ட் வரணும். ஓகேவா? ஏ பி சி டி. மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ்னா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி. ஓகே, ஸோ அடிஷனல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் ஏ பி மைனஸ் பி சி மைனஸ் சி டி மைனஸ் டி. ஸோ எக்ஸிட் ஆகிறது ஐடென்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஐடென்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் டைரெக்டாக ஐடென்டி எலிமெண்ட்டையும் இன்வர்ஸ் எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு, ஏன் அப்படின்னா கொடுத்துருக்குது ஜென்ரல் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிபிகேஷன்ஸ். ஸோ ஜென்ரல் மேட்ரிக்ஸ் அடிஷன் ஸ்கேலர் மல்டிபிகேஷனோட ஜென்ரல் ஐடென்டி எலிமெண்ட்டையும் இன்வர்ஸ் எலிமெண்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் டைரெக்டாக. ஓகேங்களா? சப்போஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களா, அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிபிகேஷனோட கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களா, அது எக்ஸிஸ்ட் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா டைரெக்டாக அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அதில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துருப்பேன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி, distributive of vector addition. So condition என்ன, x, y belongs to v எடுப்போம், alpha belongs to real number எடுப்பீங்க. இப்போ alpha x plus y, alpha x plus alpha y, இது conditions. So நம்ம ரூல் படி left hand side. So left hand side என்ன பண்ணும், alpha and matrix a1 b1 c1 d1 எடுக்கிறேன் plus a2 b2 c2 d2 எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா, a1 plus a2 b1 plus b2 c1 plus c2 d1 plus d2. so next alpha உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், alpha a1 plus alpha a2 alpha b1 plus alpha b2 alpha c1 plus alpha c2 alpha d1 plus alpha d2. so this is the left hand side. next right hand side. so right hand side என்ன, so alpha a1 b1 c1 d1 plus alpha a2 b2 c2 d2. so first matrix multiplications property, alpha a1 alpha b1 alpha c1 alpha d1. next element को multiplication property, alpha a2 alpha b2 alpha c2 alpha d2. so next addition property, alpha a1 plus alpha a2 alpha b1 plus alpha b2 alpha c1 plus alpha c2 alpha d1 plus alpha d2. ஓகேவா? ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ distributive of vector additions satisfied. next seventh property, so distributive of scalar addition. so distributive of scalar addition என்னது, x belongs to v எடுப்போம், alpha beta belongs to r எடுப்பீங்க, alpha plus beta x equal to alpha x plus beta x. so these are conditions. so first left hand side apply பண்ணுவோம், LHS. okay, so alpha plus beta a1 b1
C1 D1 எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா A1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா B1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா C1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா D1. ஸோ இந்த எலமெண்ட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A1 ஆல்ஃபா B1 ப்ளஸ் பீட்டா B1 alpha C1 plus beta C1 alpha D1 plus beta D1. Clear? So next right hand side. So right hand side is alpha A1 B1 C1 D1 plus beta A1 B1 C1 D1. So first multiplication property. Alpha A1, alpha B1, alpha C1, alpha D1 plus beta A1, beta B1, beta C1, beta D1. Okay. So ரெண்டுக்கு addition property apply பண்ணுங்க. Alpha A1 plus beta A1, alpha B1 plus beta B1, alpha C1 plus beta C1, alpha D1 plus beta D1. Okay. So LHS RHS equal. Distributive of scalar addition satisfied. So final property, eighth property, identity of multiplications. So rule என்ன 1 belongs to R, x belongs to V, 1 dot x is equal to x. 1 ன்றது identity element. Clear? இப்போ matrix எடுத்துப்போம் 1. So A, B, C, D. So matrix multiply பண்ணா என்ன வரும்? Same matrix தான் கிடைக்குமா? A, B, C, D. So this is also V. இப்போ இங்கே 1 ன்றது identity element நம்மளுக்கு இங்கே satisfy ஆகுது. ஓகேங்களா? So clear? மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம satisfy பண்ணிட்டோம். So ஓகேவா? So finally conclusion. So கொடுத்திருக்கிற V 8 ப்ராப்பர்ட்டியும் satisfy பண்ணிருச்சு. அப்ப V is a vector space. ஓகேங்களா? So given V கொடுத்திருப்போம், அந்த V லோட addition conditions இருக்கும், multiplication condition இருக்கும். 8 ப்ராப்பர்ட்டியும் செக் பண்றீங்க. 8 ப்ராப்பர்ட்டியும் satisfy பண்ணுச்சுன்னா V வந்து vector space னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? So இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. another one வீடியோல பார்க்கலாம். Thank you.